அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு கதை சொல்லட்டுமா? நானும் நீங்களும் இப்போ பறக்கிறதுக்கு காரணமா இருந்தவருடைய கதை. இந்த உலகத்துல பல டெக்னாலஜிகள் இயங்குவதற்கு பேஸ்மெண்ட் போட்டவருடைய கதை. ஆனா இப்போ நீங்களும் நானும் மறந்து போன ஒரு மாமனிதருடைய கதை. ஏவியேஷன், அதாவது இந்த விமானத்துறையுடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா நமக்கு யாருடைய பேர் ஞாபகத்துக்கு வரும்? கண்டிப்பா ரைட் பிரதர்ஸ் தான், இல்லையா? 1903 அவங்க தான் முதல்ல இந்த விமானத்தை கண்டுபிடிச்சாங்க என்று நம்ம படிச்சிருப்போம். இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தா லியனார்டோ டாவின்சியுடைய வரைபடங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனா டாவின்சி பிறப்பதற்கு 600 வருஷத்துக்கு முன்னாடியே, ரைட் சகோதரர்களுக்கு கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்பெயின்ல கோர்டோபா நகரத்துல வாழ்ந்த ஒரு முஸ்லிம் அறிஞர் அவருடைய கையாலேயே பறப்பதற்கான இயந்திரத்தை கண்டுபிடித்து வானில் பறந்து காட்டினார் என்று சொன்னால் நம்ப முடியுமா? எஸ், உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக பறந்த மனிதன் என்ற சாதனையை தனதாக்கி கொண்ட அப்பாஸ் இப்னு ஃபிர்னாஸை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 4 பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. கிபி 810ஆம் ஆண்டு ஸ்பெயின்ல உள்ள ரொண்டா என்ற இடத்துல பிறந்த இவர் ஏவியேஷன் துறையில மட்டும் இல்லைங்க, இன்னும் பல அசத்தலான கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர். நாம் இப்போ யூஸ் பண்ற இந்த ரீடிங் கிளாஸ், இதற்கு பேஸ்மெண்ட் போட்டவரும் இவர் தான். சாதாரண மணல் மூலமா எப்படி டிரான்ஸ்பேரண்ட் கிளாஸ் உருவாக்கலாம் என்று ஆய்வு செஞ்சவர். அது மட்டும் இல்லாம தண்ணீர் மூலமாக நேரத்தை பார்ப்பதற்கு வாட்டர் கிளாக் கண்டுபிடிச்சவர். வானியல்ல இருந்த ஆர்வத்தால விண்மீன்கள், செயற்கை மேகங்கள், இடி மின்னலோட ஒரு மினி பிளானட்டேரியத்தை வீட்டுக்குள்ளேயே உருவாக்கி வச்சிருந்த ஜீனியஸ் இவர். ஆனா இவருக்கு சின்ன வயசுல இருந்தே இருந்த ஒரு ஆசை, ஒரு வெறி, ஒரு கனவு, ஒரு லட்சியம் ஒன்று மேலதான். அதுதான் மனிதனால பறக்க முடியும். இதற்கு முக்கியமான ஒரு காரணம் குர்ஆன்ல வரக்கூடிய ஒரு வசனம் தான். யா மஅஷரல் ஜின்னி வல் இன்சி இன் இஸ்ததாஅது அன் தன்ஃபுஸு மின் அக்பாரிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி ஃபன்ஃபுஸு. மனித ஜின் கூட்டத்தினரே, இந்த வானம் பூமியின் விளிம்புகளை கடந்து செல்ல நீங்க சக்தி பெற்றால் கடந்து செல்லுங்க. லா தன்ஃபுஸுன இல்லா பிசுல்தான். ஆற்றல் மூலம் தவிர நீங்க கடந்து செல்ல மாட்டீங்க சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த வசனம் தான் இவருக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது. அதாவது இந்த மனிதனுக்கு கூடுதல் ஆற்றத்தையோ இயந்திரத்தையோ அமைத்து கொண்டால் அவனால் வானத்தை கடந்து செல்ல முடியும் சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்போ மனுஷனால வானத்துல பறக்க முடியும். இறைவன் பொய் சொல்ல மாட்டான் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை தான் இந்த ஏவியேஷன் துறையில் தான் பறக்கணும், மனுஷனால பறக்க முடியும் என்ற கனவு லட்சியம் நோக்கி தன்னுடைய பயணத்தை செலுத்துவதற்கு முக்கியமான காரணமா இருந்துச்சு. பல வருஷ காலம் தன்னுடைய இந்த கனவுக்காகவே நேரத்தை காலத்தெல்லாம் செலவழிச்சார். ஆனா இதை பார்த்து சுத்தி இருந்தவங்க எல்லாம் கேலியும் கிண்டலும் அவநம்பிக்கையும் தான் கொடுத்தாங்க. அப்பாஸ், இதெல்லாம் சாத்தியம் இல்ல, மனுஷனால எப்படி பறக்க முடியும், சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, மனிதனால நடக்கதான் முடியும், பறக்கலாம் முடியாது இப்படின்னு சொல்லி எப்பவுமே நெகட்டிவான தாட்ஸ்களை தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அப்பாஸ் ஒருபோதுமே அதை காதல் எடுக்கல. இறைவனுடைய அந்த திருமறை வசனத்தின் மேலுள்ள நம்பிக்கை, தனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிவு, தன்னுடைய லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற அந்த வெறி, அவருடைய இலக்கின் மீது மட்டும்தான் அவருடைய கவனத்தை செலுத்திக்கிட்டு இருந்தாரு. பல மாடல்ஸ்கள், பல டெஸ்ட்கள், பல ஃபெயிலியர்ஸ்கள், ஆனா அவர் நம்பிக்கை இழக்கல. ஏன்னா ஒவ்வொரு தோல்வியும் அவருக்கு ஏதாவது ஒரு புதிய ஒரு விஷயத்தை, புதிய ஒரு நாலேஜை தான் கொடுத்து கொண்டு இருந்துச்சு. அதனுடைய பிரதிபலனா அவருடைய ஃபைனல் டிசைன், ஃபைனல் கிளைடரை ரெடி ஆக்கினாரு. ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர், வயதுன்றது ஒரு நம்பர் தான் சொல்லுவாங்க. அது இவருக்கு கணக்கச்சிதமா பொருந்தும். ஏன்னா கிபி 875ல இவருக்கு சுமார் ஒரு 65-70 வயசு இருக்கும். தன்னுடைய பல வருஷ தியரிய, டெஸ்டிங்களை பிராக்டிகலா ட்ரை பண்ணணும்னு நினைச்சாரு. பட்டு துணி, கழுகுடைய இறக்கைகள், இதெல்லாம் வச்சு ஒரு லைட் வெயிட்டான கிளைடர் ஒன்று உருவாக்குறாரு. கோர்டோபால இருக்கக்கூடிய ஜபல் அல் அரூஸ்னு சொல்லக்கூடிய பெரிய மலை மேல ஏறி நின்று ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாம் திரண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இவர் சொல்றாரு, இன்றைக்கு என்னுடைய கணிப்பு மட்டும் சரியா இருந்துச்சுன்னு சொன்னா நான் பறவையை போல பறந்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மலையிலிருந்து பள்ளத்தாக்க நோக்கி பாயிறாரு. இவரை கேலி செஞ்சவங்க எல்லாத்துடைய முகத்துல ஆச்சரியத்தையும் அவமானத்தையும் தெரிகின்ற விதத்துல சுமார் ஒரு 8 to 10 நிமிஷம் மட்டும் வானத்துல தான் உண்டாக்கிய அந்த இயந்திரம் மூலமாக பறந்து காட்டுறாரு. மனித வரலாற்றிலே ஒரு மனிதன் காற்றில் பறந்த முதல் நிமிடங்கள் அதுதான். ஆனா அப்படி பறந்துட்டு இருக்கும் போதுதான் அவருடைய டிசைன்ல ஒரு மிஸ்டேக் அவரு உணர்ந்து கொள்றாரு. அதாவது தான் டேக் ஆஃப் பண்றதுலயும் ஃபிளை பண்றதுலயும் பறக்கிறதுலயும் மட்டுமே கவனம் செலுத்தியவர் லேண்ட் பண்றதுல கவனம் செலுத்துறதுக்கு தவறுட்டாரு. லேண்ட் பண்ற நேரத்துல தேவையான அந்த டெயில் என்ற மெக்கானிசம், பறவைகள் தரையிறங்குற நேரத்துல அதனுடைய அந்த ஸ்பீடை பேலன்ஸ் பண்றதுக்கு அதனுடைய வால் மூலமாகத்தான் தரையிறங்கும். இந்த தரையிறங்குற இந்த டெயில் மெக்கானிசத்தை அவர் தன்னுடைய கிளைடர்ல உருவாக்குறதுக்கு மறந்துடுறாரு. அதன் காரணத்தினால பேலன்ஸ் இல்லாம போய் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியாம தரையிறங்குகின்ற நேரத்துல தரையில வேகமாக மோதி பலத்த காயத்துக்கு ஆளாக்கப்படுறாரு.
அதற்கு பிறகு அந்த தரையிறங்குக்கு தேவையான டெயில் மெக்கானிசத்துக்கு தேவையான அந்த குறிப்புகளையும் எழுதி வைக்கிறாரு. ஆனா அதை மீண்டும் டெஸ்ட் பண்ற அளவுக்கு அவருடைய உடல்நல ஒத்துக்கல். ஆனா அவருடைய இந்த ஒரு முயற்சி, தன்னம்பிக்கை தான் மனிதனாலும் பறக்க முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கை இந்த உலகத்துக்கு தந்துச்சு. பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் வந்த மேற்கத்திய விஞ்ஞானிகள் இவருடைய குறிப்புகளையும் தவறுகளையும் வச்சுதான் நவீன ஏரோடைனமிக்ஸ் விதிகளை உருவாக்குறாங்க. இது ஒருத்தரை பத்தி புகழ்வதற்கு சொல்லக்கூடிய ஒரு கற்பனை கதைன்னு நினைச்சிடாதீங்க, நிஜம். இவரை கௌரவப்படுத்துற விதமாக நாசாவால இன்னைக்கும் நிலவுல இருக்கக்கூடிய ஒரு விண்கல் பள்ளத்தாக்கல் கிரேட்டருக்கு இவருடைய நினைவாக இப்னு ஃபிர்னாஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இவருடைய கனவு, அந்த லட்சியம், இவருடைய அந்த வெறி, இதன் காரணத்தினாலதான் நாம இப்போ சிம்பிளா வேண்டிய ஒரு நாட்டுக்கு பறந்துட்டு இருக்கிறோம். இப்பேற்பட்ட இந்த மாமனிதருடைய வரலாறை, பேரை நாம சர்வசாதாரணமாக மறந்துட்டோம். உலக விஞ்ஞானத்தையே மாத்தின, முஸ்லிம் வரலாற்றையே மாத்தின, நாம் மறந்த இன்னும் பல இன்ஸ்பிரேஷனான பல விஞ்ஞானிகள், கண்டுபிடிப்பாளர்கள், திறமைசாலிகள் இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஜாம்பவங்களை பத்தி இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். அடுத்த வீடியோல நம்ம யாரை பத்தி பார்க்கலாம்ன்றதையும் கீழே கமெண்ட்ல போடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல சந்திக்கின்ற வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்ற நான் ஜாவித் பூசோ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.